நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு சொன்னால் பாரதி ராஜா அவர்கள் தாங்க. அவரை விட்டுட்டு நம்ம கடந்து போகவே முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரிவல்யூஷன் கிரியேட் பண்ணினாருன்னே சொல்லலாம். அந்த 1970ஸ்லேருந்து அந்த 2000 வரைக்கும் அவர் கொடுத்த படங்கள், அதுக்கப்புறமும் அவர் நடிச்சிருந்தார், நிறையா படங்கள் எடுத்தார். இருந்தாலுமே அந்த பீரியடில் அவர் கொடுத்த படங்கள் ஏற்படுத்தின தாக்கங்கள் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பஸ்ஸில் போனால் கூட அவருடைய பாடல்களை தான் நான்லாம் கேட்டு நிறையா வளர்ந்துருக்கேன். அவரை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ அவருக்கு ட்ரிபியூட் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு மாபெரும் கலைஞன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, மண்ணின் மனம் அந்த அந்த கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணினதே பாரதி ராஜா அவர்கள் தான். 1941 ஒரு சாதாரண வீட்டில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாதாரண இளைஞராக ஒரு கவர்மெண்ட் பணியில் இருந்து, ஆனால் அப்பத்துலேருந்தே அவருக்கு அவர் நடிப்பு மேலேயும் அதே மாதிரி டைரக்ஷன்ஸ், அவருக்கு ஆக்சுவலாக நடிப்பு தான் ரொம்ப பிரதானமாக அவர் வரணும் அப்படின்னு நினச்சார். சினிமா மேலேயும் அவருக்கு தீராத காதல் இருந்திருக்கு. அதனால தான் அவர் இவ்வளவு படங்கள் எடுத்திருக்காரு, இவ்வளவு சக்ஸஸும் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு ஈஸியாலாம் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றது ஈஸியாலாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. தேனி மாவட்டத்துலேருந்து பிறந்து அவர் வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்த ஒரு குடும்பம் தான். அவர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக புட்டண்ணா கனகல் அப்படின்ற ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. கன்னட படத்துக்கு தான் அதுவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் தான் 1977 ஃபஸ்ட்டு 16 வயதினிலே அவருடைய முதல் படமே பயங்கர ஹிட்டு. கிராமத்து மனம். அதே மாதிரி ஸ்ரீதேவி ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலும் ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா கமல்லாம் சின்ன வயசுலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். ஆனால் அவரை முதல் கோமணத்தோட அவருடைய லுக்கையே மாற்றி அந்த சப்பானி அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்க வச்சார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு 16 வயது நிலை டெஃபினட்டாக ஒரு பிரேக் த்ரூவான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த பரட்டை இப்போ வரைக்கும் அதுதான் பேசப்படுது. ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் பரட்டையிலேருந்து தான் தெரியும். அபூர்வ ராகங்கள் தோ அவருடைய முதல் படமாக இருந்தாலும் அந்த பரட்டை கேரக்டர் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அந்த கவுண்டமணி அண்டு ரஜினிகாந்த் 2 பேரோட காம்பினேஷன் பேர் வாங்கி கொடுத்தது டெஃபினட்டாக நம்ம பாரதி ராஜா அவர்களுக்கு தான் சேரும். அதோட சக்ஸஸாக 1978 கிழக்கே போகும் ரெயின் ராதிகா அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருடைய ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 தான் ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினார். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா, அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அவர் ரேகா எல்லாத்தையுமே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 6 வச்சா லக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே 6 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது நோட்டபிள் ஒன். கிழக்கே போகும் ரயிலில் ராதிகாக்கெல்லாம் அவ்வளோவா ஒரு பேசக்கூட தெரியாது. ஏன்னா அவங்க எங்கேயோ லண்டன்லலாம் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்கள்டேந்தும் அந்த சுதாகர்டேந்தும் அற்புதமான ஒரு நடிப்பை அவர் வாங்கியிருப்பார். ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இப்போ ராதிகா நமக்கு எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், தாய் கிழவியெல்லாம் பல பரிமாணங்கள் கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆக்ட்ரஸை கொடுத்தவரும் பாரதி ராஜா அவர்கள். அந்த பெருமையும் பாரதி ராஜா அவர்களுக்கு தான் போகும். சுதாகர் அவர்களும் அப்படி தான். அவரும் வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து தமிழில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். அந்த கிழக்கே போகும் ரயில் நான் பிறந்த வருஷம். ஸோ ரொம்ப அந்த படம் பயங்கர பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு. ஆனால் அது கூடயே அவர் கூட ஒரு பேரும் ஒட்டிக்கிச்சு. என்ன பேர் ஒட்டிக்கிச்சுன்னா, அவருக்கு கிராமத்து படங்கள் மட்டும்தான் எடுக்க தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர் மாறுபட்ட கோணத்தில் 1978 சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார், கமல்ஹாசன் அவர்களை வச்சு. சிகப்பு ரோஜாக்கள் தெரியும், கமல்ஹாசன் வேறு பரிமாணத்தை காமிச்சிருப்பார், ஒரு வில்லனிக் பரிமாணத்தை காமிச்சிருப்பார். அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அந்த படம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நகர படம். அது ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 1978 வந்தது. இமீடியட்டாக 1979 கண்டினியூஸ் ஹிட்டு. புதிய வார்ப்புகள்
அதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்யராஜ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே ரத்தி தான் அவங்க ஹீரோயின். அதுலேயும் 6 தான் வந்து வச்சுருப்பார் ரத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படமும் வந்து பாக்யராஜுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது. நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினார். புதிய வார்ப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்ல கதை. 1980 நிழல்கள், அந்த படத்துலேயும் ஏகப்பட்ட இளைஞர்கள் அதில் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து தோல்வி, சில பேர்த்துக்கு கனவுகள் இருந்திருக்கும், வாழ்க்கை போராட்டங்கள் இருக்கும், எல்லாம் எப்படி தோல்வியிலேருந்து எப்படி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த இளைஞர்களோட கனவுகளை பற்றி நிழல்கள் படம் பேசியிருக்கும். லவ் சப்ஜெக்டுக்குள்ளே நுழையிறாரு நம்ம தலைவர் பாரதி ராஜா அவர்கள். அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லையில் வந்து கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து 2 பேரும், ராதா வந்து கிறிஸ்டியன், கார்த்திக் ஹிந்து, அவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ராதாவுடைய ஃபஸ்ட்டு படம், கார்த்திக்கோட ஃபஸ்ட்டு படம் அதுதான். காதல், மத வேறுபாடை பற்றி அந்த படம் பேசியிருக்கோம். லாஸ்ட்டில் 2 பேரும் வந்து கார்த்திக் வந்து தன்னுடைய மத சிம்பலையும், ராதா அவர்கள் தன்னுடைய மத சிம்பலையும் தூக்கி கடலில் எறிவாங்க. அப்பயே அந்த படம் வந்து அவ்வளோ புரட்சி பண்ணிச்சு. ஒவ்வொரு பாட்டுகளும் அவருடைய படத்தில் 16 வயது நிலையிலேருந்து தொடங்கி எல்லா படத்துலேயும் பாட்டுகள் பயங்கர ஹிட்டு. அது எப்படி அவர்னால சாத்தியம் அப்படிங்கிறதே தெரில. இன்னொரு ரீசனும் இருக்குது. அந்த பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் அந்த காம்போ பார்த்திங்களா, அது வந்து பிச்சு பெடல் எடுக்கும், வேறு லெவல். இன்றைக்கு வரைக்கும் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கப்புறம் அதே வரிசையில் 1983 மண்வாசனை ரேவதி இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாண்டியன் அவர்கள் தான் அதில் ஹீரோ. அவரை வந்து இன்ட்ரெஸ்டிங், அவரை வந்து மதுரையில் வளையல் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே அவர்கிட்டேருந்து ஏதோ ஒன்று பிடிச்சி போக அவரை கொண்டு வந்து நடிக்க வச்சாருங்க மண்வாசனையில். அந்த படமும் சக்க போட்டுது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராமிய மனம் தவழ்கிற ஒரு படம். இவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, காதல் படமாகட்டும், எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் காதலாகட்டும், அதே மாதிரி ஒரு மாதிரி கருத்துள்ள படம், கிராமிய படம், ஏதாவது ஒரு அண்ணன் தங்கை ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி படங்களாகட்டும், இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அப்படி ஒரு டேலண்டட் டைரக்டர். அது மட்டும் இல்லைங்க, இவர் ரொம்ப ரொம்ப அழகான ஆக்டரும் கூட. கல்லுக்குள் ஈரமில் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து ஆக்ட் பண்ணியெல்லாம் காமிப்பார். அவர் வந்து அருணான்னு நினைக்கிறேன், அருணாவையும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்ல ஆக்டரும் கூட. அவருக்கு ஆக்டராக ஆகணும் தான் ஆசை. அதனால தான் மனோஜ் அவர்கள் வந்து ஆக்டிங் துறையில் அவரை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதை. நான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கோ சிங்கமுனரிக்கு சிவகங்கைக்கெல்லாம் போகும்போது அந்த பஸ்ஸில் போகிறது வழக்கம், மேலூர்லேருந்து சிவகங்கைக்கு. அப்போ வந்து இந்த பாட்டுகள் தான். முதல் மரியாதையில் வந்து குருவி குருவி சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, ஒவ்வொன்றுமே ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க, எல்லா பாட்டுக்களுமே வந்து அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ஏ ராசா, இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் அடிச்சுக்க, அந்த பாட்டை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் வரணும். அப்படி ஒரு பாட்டுக்கள் வந்து ஹிட்டு. காதலியே ஒரு புதிய பரிமாணத்தில் நடுத்தர வயது உள்ளவர்களும் ஒரு யங்காக இருக்கிறவங்களும் காதலிக்க முடியுமா, அந்த படம் வந்து அதை பற்றி பேசியிருந்திருக்கோம். அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு. வடிவுக்கரசியிலலாம் எப்படி நடிக்க வச்சிருப்பார். வடிவுக்கரசிக்கு வந்து அந்த கேரக்டரே பிடிக்கலையாம். அந்த ஒரு மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களையும் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பேசப்பட்ட போது தான் அவங்களுக்கு அந்த கேரக்டரோட அருமையே புரிஞ்சுதான். அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க வடிவுக்கரசி. சத்யராஜ் அவர்கள் எப்படி, இந்த சத்யராஜ் அவர்கள் அதில் நடித்து அதில் வில்லனாக தான் வருவார். அதுலேருந்து அவர் அப்படியே 1986 கடலோர கவிதைகள் மூலமாக ஹீரோவாக்குறாரு. ரேகா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கடலோர கவிதைகள் வந்து எடுக்கிறாங்க. அட்டகாசமான ஒரு படம். ஒரு டீச்சர், ஒரு சாதாரண ஒரு கடல்புறத்தில் வாழ்கிற ஒரு மனிதர், அவங்க 2 பேர்த்துக்கும் இடையேயான காதல். அடியா தாடி அந்த பாட்டெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ்ஸு. அது வந்து கடல் புறத்தில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த படம் எடுக்கும்போது. ஏன்னா அந்த சங்கு, வலம்புரி சங்கு காதில் வைக்கிறதாகட்டும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஒவ்வொரு படமும் வந்து அவருடைய வந்து நான் வந்து அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்பனா தியேட்டர்னு இருக்கும். ரொம்ப அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வசதியெல்லாம் கிடையாதுங்க. 1 ரூபா டிக்கெட் தான் வாங்கி
ஃபஸ்ட்டு தர டிக்கெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்லலாம். அப்போல்லாம் இவன் ரொம்ப அந்த மேல் இதிலெல்லாம் போய் உட்காரத்துக்கெல்லாம் வசதி கிடையாது. ஸோ 1.5 ரூபா தான் டிக்கெட். அப்போது ஒரு பஃப்ஸு ₹1 இருக்கும். அதை வாங்கிட்டு எனக்கு சாப்பிட்ட நினைவுகள்லாம் வந்தது பாரதிராஜா அவர்கள். அதனால தான் ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது. இப்படி போயிட்டுருக்கும்போது வேதம் புதிது, அதுலேயும் ஜாதி மதம் அமலாவை நடிக்க வச்சுருப்பார். அட்டகாசமாக இருக்கும். ராஜா அவர்கள், ராஜா அமலா இவங்கெல்லாம் தான் மெயின் கேரக்டரு. அதில் ராஜேஷ் தான் நினைக்கிறேன், அவர் கூட வருவார். அந்த படமும் அது ஜாதியை பற்றி பேசியிருக்கோம். அந்த படம் ஜாதியை என்ன உனக்கோட ரத்தம் தான் எனக்கும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் அதில் மெயினாக நடிச்சிருப்பார். அதில் தேவராக நடிச்சிருப்பார். அப்போ ஒரு சீன் வரும் கடலில். அவர் அந்த ஒரு ஐயர் பையனை தோளில் தூக்கிட்டு வந்துட்டே சொல்லிகிட்டே வருவார், நீ ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்லாம் சொல்லிகிட்டே வருவார். அப்போ சத்யராஜ்கிட்ட அந்த பையன் கேட்பான், நீங்கள் தேவர்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வாங்கின பட்டமா அப்படின்லாம். சரி, அந்த டயலாக்ஸ் எல்லாம் ஏன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மீனிங் யாருமே ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்ன படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அப்படியே நம்ம போனோம்னாக்க நாடோடி தென்றல். அதில் ரஞ்சிதாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் சமயத்தில் வந்த படமாக இருக்கும். கார்த்திக் அவர்கள் நடிச்சிருப்பார். ஆத்தி இது வாத்து கூட்டம், அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமான கொண்ட படம். அது நாங்கள் டெக் எடுத்து பார்த்தோம். அந்த படம் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் எல்லாம் கீழ் வீடு மேல் வீடு எல்லாம் சேர்ந்து டெக்கை வாங்கி வச்சு எல்லாரும் அந்த படத்தை போட்டு நாடோடி தென்றல் படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஞாபகம்லாம் வந்தது. அது நான் சினிமா தேட்டரில் பார்க்கல, அதை நான் டெக் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே 1993 கிழக்கு சீமையிலையில் ராதிகாவும் விஜயகுமார் அண்ணா, ராதிகா தங்க. அதில் தான் அத்தைக்கு பிறந்தவளே அந்த பாட்டெல்லாம் வரும். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, தென்கிழக்கு சீமையிலே, அந்த பாட்டு அழுகியே வந்துடும். அண்ணன் தங்கை உறவு அப்படின்னா அதுதான் வச்சுக்கோங்களேன். மானொத்து மந்தையில் மாங்கொட்டி, அதெல்லாம் வேறு லெவலுங்க. உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு கலைஞனை நம்ம இழந்துட்டோமோ. இப்போ நினைக்க ஒரு மாதிரி மனசு கணக்குது உண்மையாகவே. பாரதிராஜ் அவர்கள் என்ன மாதிரி ஒரு டைரக்டர், அவரை மாதிரிலாம் வரவே வராதுங்க. கருத்தமாக 94. அப்போ அந்த சமயத்துலலாம் நிறைய சிசுக்கொலை இருந்தது. பெண் குழந்தைனாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டெலிகேட்டான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அதை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அட்டகாசமாக இருக்கும் அந்த படமும் வச்சுக்கோங்களேன். அதில் பாட்டுக்கள் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அதுலேயும் போராளே பொண்ணு தாய், ஒவ்வொன்றும் பாட்டாகட்டும் அவருடைய படங்களாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் அவருடைய டைரக்ஷன். அதே மாதிரி அவருக்கு இருந்த அந்த விஷன் எல்லாமே ஒரு அந்த சமயத்தில் ஒரு ரிவல்யூஷனே க்ரியேட் பண்ணினார் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஆனால் இந்த இதை அவருக்கு ட்ரிபியூட்டாக அவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவர் காலடியில் இந்த அவருக்குன்னு இது சமர்ப்பணம். இந்த ஸ்பீச்சு உண்மையாகவே ஒரு மண்ணின் மனத்தை ஒரு கேமரா வழியாக கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன். இன்னும் அவரை பற்றி பேசிட்டு ஒரு நாள் போதாது, அத்தனை பேசலாம். அத்தனை கூட்டம். அதனால தான் அவருக்கு எத்தனை பேர்த்தங்க வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எத்தனை பேர்த்த இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை புதுமுகங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படமும் அப்படியே பேசும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கலைஞனை இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்துருச்சு. இன்றைக்கி அவருக்கு இறுதி சடங்கும் முடிஞ்சிருச்சு. பட் அவர் நம்ம அந்த படைப்புகள் மூலம் அவருடைய அந்த பாட்டுக்கள் அவர் விஷன் பண்ணினார் பார்த்தீங்களா, அது மூலம் அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் எவ்வளோ கனவு காண்பார். பாவம், அவருக்கு அவருடைய பையன் இறந்ததுலேருந்தே அவர் ஸ்டக் ஆகிட்டார். அவருக்கு அப்படியே டவுன் ஆகிடுச்சு அவருடைய இது.
கிராமத்து பாதையை வந்து திரைப்படத்தின் பாதையாகவே மாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இயக்குனருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அவர் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவருடைய படைப்புகள் மூலியமாக அவர் இன்னும் நம்ம கூட உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். சினிமா மூலியமாக நம்ம கூட உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.